அவர்தான் கலைஞர். உணவு விடுதியில் இருந்து நாம் பெறப்படும் உணவு. ஆங்கிலம் என்பது பிறரிடம் சொல்லி சமைக்கப்பட்ட உணவு. தாய்மொழியான தமிழானது நம்முடைய விருப்பம் அறிந்து தனது தாயார் கையில் சமைத்து பரிமாறப்பட்ட உணவை போன்றது என்று தமிழ் மொழியான தமிழின் சிறப்பை அழகாக எடுத்துரைத்தார். 1957 ஆண்டு முதன் முறையாக சட்டமன்ற பொது தேர்வில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற போது வயது 33. 1969 முதன் முறையாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். அது மட்டுமா, தமிழக முதலமைச்சராக 5 முறை பதவியேற்றார். கிரிக்கெட் ரசிகர் கலைஞர். இவருக்கு பிடித்த கிரிக்கெட் வீரர்கள் இம்ரான்கான், கபில் தேவ் மற்றும் தலைவர் மகேந்திர சிங் தோனி குறிப்பிடத்தக்க. இவரின் தோற்ற அடையாளத்தில் முக்கியமானது அவரது கருப்பு கண்ணாடி தான். புத்தக பிரியர் கலைஞர். ரீடர் லேடர்ஸ் இச்சொல்லாடலுக்கு மிகவும் பொருத்தமானவர். கலைஞர் நடத்திய முதல் பத்திரிகை முரசொலி அல்ல, மாணவ நேசன். தனது 14வது வயதில் மொழி உரிமைக்காக கவிதைகள் எழுதி பல மேடைகளை முழக்கினார். ஓடி வந்த இந்திய பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோலையுள்ள நாடிதல்லவே என்றார். செம்மொழியான தமிழ் மொழியாம் என்ற பாடலை எழுதி செம்மொழி மாநாட்டில் மைய பாடலாக வெளியிட்டார். மனோமணியன் சுந்தர பிள்ளை எழுதிய நீரும் கடலுடுத்தல் என்ற பாடலை 1970 ஆண்டு தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்தாக அறிமுகப்படுத்தினார். இன்று நீங்களும் நானும் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடிக்கொண்டிருக்கிறோம். கலைஞரின் சாதனைகள் ஏராளம் ஏராளம். எங்களை போன்ற மாணவர்களுக்கு சத்துணவு, கணினி கல்வி, பிச்சைக்காரரின் மறுவாழ்வு திட்டம், கலைஞரின் புற மேம்பாட்டு திட்டங்கள், கலைஞரின் அண்ணா மறுமலர்ச்சி திட்டங்கள், பெரியார் நினைவு சமத்துவபுரம், விவசாயிக்கு இலவச மின்சாரம், கலைஞர் நிலைநாட்டிய சமூக நீதி, பெண் உரிமையும் காவல்துறையையும் கம்பீரப்படுத்திய கலைஞர். 2006 ஆண்டு TNPSC தொழில் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்தவர் கலைஞர். உட்கட்டமைப்பால் தமிழகத்தை உயர்த்தியவர் என்றால் நாம் தலைவர் கலைஞர் தான். தமிழ்நாட்டு 36 அணைகளை கட்டியவர். 21 மாவட்டங்களுக்கு ஆட்சியாளர் அலுவலகம் அமைத்தவர். பத்திரப்பதிவுத்துறை நவீனமாக கணினி மையமாக்கினார். கலைஞர் என்ற ஒற்றை சொல் சுமார் 60 ஆண்டுகள் தமிழ்நாடு அரசின் மையப்புள்ளி. இமய போன்று உயர்ந்தது. ஒரு உன்னத தலைவர், மாமனிதர் 2018 ஆகஸ்ட் 7 தனது 94வது வயதில் காலமானார். அவர் மறைந்தாலும் அவர் புகழ் மறையவில்லை, இன்றும் மனம் வீசிக் கொண்டிருக்கிறார் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்தான் கலைஞர், அஞ்சுக செல்வர், அருந்தமிழினத்தின்